வெல்கம் டு லதாஸ் கேசல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்கிற துணியை வச்சு எப்படி அழகான 2 விதமான பர்ஸு தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பர்ஸ் 2 ஜிப்பு வச்ச மாதிரி இருக்கும். சைடில் ஒரு ஜிப்பு, டாப்பில் ஒரு ஜிப்பு. நம்ம இதில் செல்ஃபோனு, கேஷு, அப்புறம் வீட்டு கீஸ் இதெல்லாமே வச்சுக்கலாம். நாம் இதுக்குள்ளே ஃபோம் ஷீட் வச்சு தைக்கிறதுனால தண்ணி எதுவுமே உள்ளே இருக்கிற திங்ஸில் படாது. இந்த பர்ஸ் தைக்கிறதுக்கு குவில்ட் பண்ண துணியை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு மெயின் ஃபேப்ரிக்கு, ஃபோம் ஷீட்டு, ஒரு லைனிங் பீஸ் இது எல்லாமே வேணுங்கிற மெஷர்மெண்ட்டுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் லைன்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் பர்ஸோட ஹைட்டு 9 இன்ச் இருக்கிற மாதிரியும் பர்ஸோட வித்து 7.5 இன்ச் இருக்கிற மாதிரியும் ஒரு குவில்ட்டு துணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். பர்ஸோட ஹைட் 4.5 இன்ச்சு. அதை நம்ம டபுளாக ஃபோல்ட் பண்ணுறதுக்கோசரம் நான் 9 இன்ச் எடுத்திருக்கேன். இதில் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. பர்ஸோட டாப்பில் 1 இன்ச்சுக்கு ஒரு லைன் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது சைடு ஜிப்பு வைக்கிறதுக்கோசரம் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். நைன் இன்ச் இருக்கிற மாதிரி 2 ஜிப்பு வாங்கிக்கோங்க. ஒன்று சைட் ஜிப்புக்கும், இன்னொன்று டாப்பில் ஜிப்புக்கும் வேணும். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற 1 இன்ச்சு குவில்ட்டு கிளாத்தோட ஃப்ரண்ட் சைடு ஜிப்பு மேலே இருக்கிற மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதை விரித்து வச்சுட்டு அந்த குவில்ட்டு கிளாத்து மேலே ஒரு டாப் ஸ்டிச் போடுங்க. அப்படி போட்டால் தான் நம்ம ஜிப்பை இழுக்கும்போது அந்த துணி சிக்காமல் இருக்கும். இப்போ அந்த பெரிய குவில்ட்டு கிளாத்தை ஃப்ரண்ட் சைடு ஜிப்பு மேலே இருக்கிற மாதிரி அந்த ஜிப்போட இன்னொரு பக்கம் வச்சு தையல் போடுங்க. இப்போ இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி டாப் ஸ்டிச் போட்டுருங்க. இப்போ பர்ஸை ஃபோல்ட் பண்ணி நம்ம சைட் ஜிப்புக்கு உள்ள பாக்கெட் வைக்கிறதுக்கு ஹைட்டும் வித்தும் மெஷர் பண்ணிக்கோங்க. 4.5 இன்ச்சு ஹைட்டும் 7.5 இன்ச்சு வித்தும் இருக்கிற மாதிரி ஒரு லைனிங் கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சைடு ஜிப்பு இருக்கிற பக்கம் உள்பக்கமாக இந்த துணியை, லைனிங் கிளாத் துணியை 3 சைடு, டாப்பு 2 சைடும் அப்படியே தையல் போட்டுக்கோங்க. சென்டர் பக்கத்தில் இருக்கிற இடத்துல ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா துணி, ஜிப் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ சைடு ஜிப்பு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ 1 இன்ச்சு குவில்ட்டு கிளாத் மேலே இன்னொரு ஜிப்பை வச்சு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ அந்த குவில்ட்டு கிளாத்து மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. குவில்ட்டு கிளாத்தோட இன்னொரு எட்ஜில் அந்த ஜிப்போட பேக் சைடை, இன்னொரு சைடோட பேக் சைடை வச்சு ஸ்டிச் போடுங்க. ஜிப்போட ரன்னரை இழுத்து விட்டுட்டு, எட்ஜு வரைக்கும் இழுத்து விட்டுட்டு நீங்கள் இன்னொரு டாப் ஸ்டிச் அடுத்த சைடும் போடுங்க. பர்ஸோட குவில்ட்டு கிளாத் ரைட் சைடு வெளியே இருக்கிற மாதிரி இப்போ பர்ஸை நல்லா அழகாக திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா ஜிப்பை கட் பண்ணிவிட்டு 2 சைடும் சைட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஜாயின் பண்ணி சைட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பர்ஸோட 2 பக்கமும் பைப்பிங் மாதிரி வச்சு தைக்கிறதுக்காக ஒரு மேட்சிங் துணியில் 1.5 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரிப்போட 2 ஓரமும் மடித்து வச்சு தைச்சிட்டு அதில் நீங்கள் அந்த பர்ஸோடு சேர்த்து ஒரு தையல் போட்டுருங்க.
மிஷினில் தையல் போட்டதும் அந்த துணியை திருப்பி வச்சு நம்ம பைப்பிங்க்கு மடிக்கிற மாதிரி மடித்து பேக் சைடும் தையல் போட்டுருங்க. 2 சைடும் பைப்பிங் கொடுத்தப்புறம் அழகான டபுள் ஜிப் இருக்கிற பர்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சிங்கிள் ஜிப் இருக்கிற பர்ஸ் எப்படி தைக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு மெயின் ஃபேப்ரிக், ஒரு ஜிப், லைனிங் பீஸ், ஃபோம் ஷீட் எல்லாம் தேவை. 3 பீஸும் 8 இன்ச் லென்த் இருக்கிற மாதிரியும் 4.25 இன்ச் வித்து இருக்கிற மாதிரியும் எடுத்து கட் பண்ணிக்கிட்டு 4 சைடும் தையல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி 2 பீஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இதே மெஷர்மெண்ட்டுக்கு 2 லைனிங் பீஸ் எக்ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உள் சைட் பாக்கெட்டுக்கு அந்த பர்ஸோட ஹைட்டை விட 1 இன்ச்சு கம்மியாக மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு ஒரு லைனிங் பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒரு சைடு ஃபோல்ட் பண்ணி நல்லா மடித்து தைச்சிக்கோங்க. இதை ஒரு லைனிங் துணி மேலே வச்சு 3 சைடும் ஜாயிண்ட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ லைனிங் ஃபேப்ரிக் மேலே ஜிப்பை வச்சுட்டு அது மேலே நம்ம குயில்டட் மெயின் ஃபேப்ரிக் இருக்குது பார்த்திங்களா, அதனோட ரைட் சைடு மேலே இருக்கிற மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டதும் அதை திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ ஜிப்போட இன்னொரு சைடுக்கு அடியில் லைனிங் பீஸை வச்சுட்டு அது மேலே அந்த மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு அது மேலே வர்ற மாதிரி வச்சுட்டு ஒரு தையல் போடுங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்சதும் ஓப்பன் பண்ணிவிட்டு 2 பக்கமும் டாப் ஸ்டிச் போட்டுருங்க. இப்போ பர்ஸை திருப்பி வச்சுட்டு அந்த லைனிங் பீஸ் இருக்கிற பக்கம் ஒரு இடத்துல மட்டும் கேப் விட்டுட்டு ஃபுல்லாக 4 பக்கமும் தையல் போட்டுருங்க. எக்ஸ்ட்ரா ஜிப்பை கட் பண்ணிட்டு 4 கார்னர்லேயும் லேசாக ட்ரிம் பண்ணி விடுங்க. அப்போ தான் அது திருப்பும்போது நல்லா ஷேப் கிடைக்கும். இப்போ உள்பக்கம் இருக்கிற அந்த ஜிப்பு போர்ஷனை நம்ம இழுத்தோன்னா 2 பக்கமும் லைனிங் பீஸ் இருக்கிற மாதிரி வரும். நம்ம ஃபுல்லாக திருப்பினப்புறம் அந்த இடத்துல நம்ம கேப் விட்டோம் இல்லைங்களா, தையல் போடாமல் அந்த இடம் இருக்கும். அந்த இடத்த நல்லா சேர்த்து வச்சுட்டு மிஷினில் ஒரு தையல் போட்டுருங்க. இப்போ ரன்னரை ஸ்லோவாக உள்ளே இழுத்து விட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. பர்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பர்ஸை ஓப்பன் பண்ண அப்புறம் உள் சைடை நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டிங்கன்னா இப்போ மெயின் ஃபேப்ரிக் வெளியே அழகாக தெரியும். லைனிங் பீஸ் உள்ளே போயிடும். 4 கார்னர்லேயும் ஒரு பென்சிலோ இல்லை பேனாவோட டிப்பை வச்சு நல்லா அழகாக திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு அழகான சிங்கிள் ஜிப்பர் பர்ஸ் ரெடி. நம்ம வீட்டிலையே இதை அழகாக செஞ்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.